படுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோதரம் 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 சோதரம். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். ஹalleluya. தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சமணர் உன்னோடு இருக்கிறார். தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சமணர் உன்னோடு இருக்கிறார். சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, ஐஸ்வர்ய சமணர் உன்னோடு இருக்கிறார். சோர்ந்து போகாதே, கலந்து போகாதே, ஐஸ்வர்ய சமணர் உன்னோடு இருக்கிறார். தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சமணர் உன்னோடு இருக்கிறார். தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சமணர் உன்னோடு இருக்கிறார். தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சம்பனர் உன்னோடு இருக்கிறார். தேசத்தில் பஞ்சங்களும் பெருகி வந்தாலோ, உன் வீட்டில் எலியாவின் வல்லமை உண்டு. தேசத்தின் பஞ்சங்களும் பெருகி வந்தாலோ, உன் வீட்டில் எலியாவின் வல்லமை உண்டு. சோர்ந்து போகாதே, கலந்து போகாதே, உன் வீட்டில் எலியாவின் வல்லமை உண்டு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, உன் வீட்டில் எலியாவின் வல்லமை உண்டு. தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சம்பனர் உன்னோடு இருக்கிறார். தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சம்பனர் உன்னோடு இருக்கிறார். ஏழையாக இருக்கிறேன் என்று சொல்லாதே, ஏழ்மையாக அவர் தரித்தார் இயேசுராஜனே. ஏழ்மையாக இருக்கிறேன் என்று சொல்லாதே, ஏழ்மையாக அவதரித்தார் இயேசுராஜனே. சொர்ந்து போகாதே, கலந்து போகாதே, ஏழ்மையாக அவதரித்தார் இயேசுராஜனே. சொர்ந்து போகாதே, கலந்து போகாதே, ஏழ்மையாக அவதரித்தார் இயேசுராஜனே. தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சம்பனர் உன்னோடு இருக்கிறார். தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சம்பனர் உன்னோடு இருக்கிறார். ஜபம் செய்ய தெரியாது என்று சொல்லாதே, நாள் பாடியிட்டால் ஜபம் வந்திடு. தெரியாது என்று சொல்லாதே, முழங்கால் பாடியிட்டால் ஜபம் வந்திடு. சொர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, முழங்கால் பாடியிட்டால் ஜபம் வந்திடு. சொர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, முழங்கால் பாடியிட்டால் ஜபம் வந்திடோ. தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சம்பனர் உன்னோடு இருக்கிறார். தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சம்பனர் உன்னோடு இருக்கிறார். எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லாதே, எல்லாம் தெரிந்தவர்கள் எவரும் இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லாதே, எல்லாம் தெரிந்தவர்கள் எவரும் இல்லை. சொர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, எல்லாம் தெரிந்தவர்கள் எவரும் இல்லை. சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, எல்லாம் தெரிந்தவர்கள் எவரும் இல்லை. தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சம்பனர் உன்னோடு இருக்கிறார்.
தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சம்பனர் உன்னோடு இருக்கிறார். வேதத்தை வாசித்தால் புரியவில்லையே, தேவ வார்த்தைப்படி வாசித்தால் புரிந்துவிடும். வேதத்தை வாசித்தால் புரியவில்லையே, தேவ பக்தியோடு வாசித்தால் புரிந்துவிடும். சோர்ந்து போகாதே, கலந்து போகாதே, தேவ பக்தியோடு வாசித்தால் புரிந்துவிடும். சோர்ந்து போகாதே, கலந்து போகாதே, தேவ பக்தியோடு வாசித்தால் புரிந்துவிடும். தீரன் என்று உன்னை சொல்லாதே, உன்னோடு இருக்கிறார். தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சம்பன்னர் உன்னோடு இருக்கிறார். ஊழியங்கள் செய்தோம் பலன் இல்லையே, அவர் வார்த்தை பாடி செய்தால் பலன் உண்டு. ஊழியங்கள் செய்து பலன் இல்லையே, அவர் வார்த்தை பாடி செய்தால் பலன் உண்டு. சோர்ந்து போகாதே, அலர்ந்து போகாதே, அவர் வார்த்தை பாடி பலனுண்டு. சோர்ந்து போகாதே, அலர்ந்து போகாதே, அவர் வார்த்தை பாடி செய்தால் பலனுண்டு. தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சம்பன்னர் உன்னோடு இருக்கிறார். தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சம்பன்னர் உன்னோடு இருக்கிறார். இயேசுவேவும் வருகைய போது பயம் வேண்டாமே, இயேசுவேவும் வருகை எப்போது உண்டு. நீ இருந்தால் பயம் வேண்டாமே. சோர்ந்து போகாதே, கலந்து போகாதே, நீ ஆயத்தமாயிருந்தால் பயம் வேண்டாமே. சோர்ந்து போகாதே, கலந்து போகாதே, நீ ஆயத்தமாயிருந்தால் பலன் வேண்டாமே. சோர்ந்து போகாதே, நீ கலந்து போகாதே, நீ ஆயத்தமாயிருந்தால் பயம் வேண்டாமே. நீ சோர்ந்து போகாதே, கலந்து போகாதே, நீ ஆயத்தமாயிருந்தால் பயம் வேண்டாமே. தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சம்பன்னர் உன்னோடு இருக்கிறார். 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 ஜபம் செய்ய தெரியாது என்று சொல்லாதே, முழங்கால் படியிட்டால் ஜபம் வந்திடும். ஓ, ஜபம் செய்ய தெரியாது என்று சொல்லாதே, முழங்கால் படியிட்டால் ஜபம் வந்திடும். சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, முழங்கால் படியிட்டால் ஜபம் வந்திடும். சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, முழங்கால் படியிட்டால் ஜபம் வந்திடும். சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, ஏழ்மையாக இருக்கு என்று சொன்னாரே. சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, ஏழ்மையாக அவதரித்தாரே சுராஜனே. சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, தேவ பக்தியோடு வாசித்தால் புரிந்துவிடும். சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, அவர் வார்த்தை படி செய்தால் பலனுண்டு. சோர்ந்து போகாதே,
கலந்து போகாதே. நீ ஆயத்தமாயிருந்தால் பயம் வேண்டாமே. நீ சோர்ந்து போகாதே, கலந்து போகாதே. நீ ஆயத்தமாயிருந்தால் பயம் வேண்டாமே. சோர்ந்து போகாதே, கலந்து போகாதே. நீ ஆயத்தமாயிருந்தால் பயம் வேண்டாமே. தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சம்பன உன்னோடு இருக்கிறார். 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 தரித்திரன் என்று உன்னை சொல்லாதே, ஐஸ்வர்ய சம்பன இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. எல்லா மகிமையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பெரிய கிருபை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த அருமையான வேளையிலே நாம் சில வசனங்களை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஸ்தோத்திரம். மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று உங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று. கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்பதை நல்ல கவனியுங்கள். எவ்வளோ அருமையாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர்லே 1:12 அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல், பார்த்தீங்களா, கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியுமாய் இருக்கிறது.
அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு 2ஆம் நிருபத்தை எழுதும் பொழுது அவர் எந்த அளவுக்கு தன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி இந்த வார்த்தைகளை எழுதுவார் என்று பாருங்கள். தேவனுக்கு முன்பாக தன்னை நிறுத்துகிறார். எவ்வளோ அருமையாக நிறுத்துகிறார். ஸ்தோத்திரம். இது எல்லாராலும் இந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமையாக எல்லார் மத்தியிலையும் எல்லாருக்கும் இது அகில உலகத்திற்கும் போகக்கூடிய ஒரு வார்த்தையாக கருதி அவர் சொல்லுகிற இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது ஸ்தோத்திரம் மனசில் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான கிரியைகள் வெளிப்படுகிறதை நம்ம பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு? கிருபையினாலே, அழகவனிங்க, கிருபையினாலே நாங்கள் உலகத்திலையும் விசேஷமாக உங்களிடத்திலையும் ரெண்டு இடத்த எய்ம் பண்ணுறாரு. ஒன்று உலகம், ஒன்று உங்களிடம். ரெண்டு பக்கத்துலேயும் அவருடைய நடக்கையை குறித்து அவர் சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம் எப்படி அருமையாக சொல்கிறாரு பாருங்க. உலகத்திலையும் விசேஷமாக உங்களிடத்திலையும் காபடம் இல்லாமல், பார்த்தீங்களா, கபடம் இல்லாமல், ஒரு சின்ன கபடம் கூட இல்லாமல், ஒரு சிறிய கபடம் கூட இல்லாமல் உங்களிடத்துல, அது மாத்திரம் இல்லை, உலகத்திலையும் உங்களிடத்திலையும் ஒரு கபடமும் இல்லாமல். எப்படிங்க எல்லாராலும் பழக முடியுமா கபடம் இல்லாமல்? கபடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கபடம் இல்லாமல் நம்ம இன்னைக்கு பழக முடியுமா? ஸ்தோத்திரம். இது உண்மையிலேயே இது முடியும் என்பதனால்தான் இதை கொரிந்து சபைக்கு இவர் சொல்கிறார். இது முடியும், கண்டிப்பாக முடியும், கபடம் இல்லாமல் வாழ எல்லாராலும் முடியும் என்று சொல்லி தான் அவர் இங்கே அதுவும் பாருங்க, ஒரு இடத்துல சொல்ல, உலகத்திலையும் உங்களிடத்திலையும் ஸ்தோத்திரம் நாங்கள் கபடம் இல்லாத, நல்ல கவனிங்க, கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனதை எங்களுக்கு சொல்லும் சாட்சியே. ஸ்தோத்திரம். அவங்க மனசே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சாட்சி கொடுக்குது. என்ன சாட்சி கொடுக்குது? நீங்கள் உலகத்திலையும் மக்கள் மத்தியிலையும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தீங்க என்று ஸ்தோத்திர சாட்சி கொடுக்குறான். பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம மனசாட்சி என்ன சொல்லுது? நம்ம குடும்பத்தில், நம்ம வேலை செய்கிற இடங்களில், நம்முடைய திருச்சபைகளில், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த திவ்ய உண்மையோடு எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல நடக்கைகளை குறித்து கர்த்தர் இந்த கால வேளையில் நம்மோடு பேசுகிறார். முதலாவது திவ்ய உண்மையோடு உள்ள நடக்கை. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது நாங்கள் அப்படி நடந்தோம் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க, நாங்கள் அப்படி நடந்தோம் என்று சொல்லுகிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் உலகத்தில் உள்ளவங்க மத்தியிலையும் ஒரு ஆவிக்குரிய வட்டாரத்திலையும் நான் திவ்ய உண்மையோட ஸ்தோத்திரம் திவ்ய உண்மையோட நான் என்ன பண்ணுறேன், நடக்கிறோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, உங்களால் சொல்ல முடியுமா? திவ்ய உண்மையோடு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. திவ்ய உண்மையோட ஸ்தோத்திரம் நடந்தோம் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று அவர்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். அருமையான தெய்வ பிள்ளைய, அந்த வசனத்தை நன்றாய் வாசித்து பாருங்கள். அந்த வசனம் ரொம்ப அருமையான ஒரு சூழ்நிலையிலே சொல்லுகிறது. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட, நல்ல கவனிங்க, மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலையும் விசேஷமாக உங்களிடத்திலையும் கபடம் இல்லாமல், ஸ்தோத்திரம், நல்ல கவனிங்க, உங்களிடத்திலையும் உலகத்திலையும் உங்களிடத்திலையும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று ஸ்தோத்திரம். எங்கள் மனசாட்சி எங்களுக்கு சாட்சி சொல்லுது, எங்கள் மனசே எங்களுக்கு சாட்சியாக இருக்குது என்று சொல்கிறேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? கர்த்தருடைய பிள்ளை எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? நான் ஆண்டவருக்குள்ளே நான் இப்படி இருக்கிறேன், நான் சாட்சியாக இருக்கிறேன், ஸ்தோத்திரம், நான் இப்படி உண்மையோடு நடக்கிறேன், திவ்ய உண்மையோடு நான் உலகத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலையும் நடக்கிறேன் என்று எத்தனை பேர் கர்த்தருடைய பிள்ளையை சொல்ல முடியும்? இந்த வசனங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது.
இன்னைக்கு ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில் இன்னைக்கு வந்து ஊழியம் செய்கிறார் என்றால் அந்த நடக்கை இருப்பதினால் தான் அதை சொல்லுகிறார். அந்த நடக்கை இல்லாமல் இருந்தால் அப்படி சொல்ல மாட்டார். ஸ்தோத்திரம். ஏதோ உலகத்தில் ஏதோ பெயருக்காக அவங்களுடைய விருப்பத்தை தான் நிறைவேற்ற வாழ்கிறாங்களே தவிர உண்மையிலேயே ஸ்தோத்திரம் இப்படி ஆண்டவர் சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக உலகத்தாருக்கு முன்பாக ஸ்தோத்திர திவ்ய உண்மையோட ஸ்தோத்திர நடக்கிற அந்த அனுபவங்கள் என்று சொல்லுகிறது நிறைய தேவ ஜனங்களுக்கு அது இருக்கிறது இல்லை. அப்படி நடக்கிறவங்க ஸ்தோத்திரம் எல்லாம் கவனிங்களேன், அப்படி திவ்ய உண்மையோடு நடக்கிறவங்க மற்றவங்களுக்கு ஒரு சாட்சி குறைவான ஒரு லைஃப் நமக்குள்ளே வராது. சாட்சி குறைவு ஸ்தோத்திரம். எங்கள் மனசே எங்களுக்கு சாட்சி எடுக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். அதை சொல்லும் போது எவ்வளோ மகிமையாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்தோத்திரம். எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே ஸ்தோத்திரம். பார்த்துங்க, எங்கள் மனசே எங்களுக்கு சாட்சியாக இருக்குன்ற எங்கள் மனசாட்சியே சொல்லுது நான் வந்து எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்கிறேன், அந்த திவ்ய உண்மையோடு நடக்கிறேன் என்று ஸ்தோத்திரம். அவங்க மனசாட்சியே சொல்லுதான். நம்ம மனசுலாம் இப்போ நம்ம கேட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம அந்த மனசு சொல்லுமா உலகத்தாருக்கு முன்னாடியும் தேவஜனங்களுக்கு முன்னாடியும் நான் வந்து திவ்ய உண்மையோடு நடந்து வருகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம மனசாட்சி சொல்லுமா ஸ்தோத்திரம். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய குறைய வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்ந்து வரோம். உலகத்திலையும் கடவுளுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளோடும் திவ்ய உண்மையோடு நடக்கிற அனுபவங்கள் சொல்கிறது அப்போ சொன்னாங்க பவுல் கிடச்சிது, அவரோடு சேர்ந்த சில சீசர்களுக்கு கிடச்சிது. ஆனால் நமக்கு இன்னைக்கு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீட்டில் கெட்ட பேர், வேலை செய்கிற இடத்துல கெட்ட பேர், சபையில் கெட்ட பேர் ஸ்தோத்திரம். எல்லா இடத்துலையும் நமக்கு ஏதோ ஒரு அவப்பேர் இருக்குது. சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் நமக்கு ஏதோ ஒரு கெட்ட பேர் வந்துக்கிட்டு தான் இருக்குது சோதரன். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கண்ணா பின்னான்னு என்ன செய்கிறோம், வாழ்ந்தோ செய்தோ பேசியோ தவறுதல் உண்டாகி சோத்திர ஒரு கரைப்படுத்தி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். சோத்திர கர்த்தருடைய பிள்ளை, இந்த அனுபவத்தில் எத்தனை பேர் அப்படி நம்ம இருக்க முடியும், இருக்கிறோம் என்று சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேர் அப்படி இருக்கலாம் என்று யோசிச்சு பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நல்லா கவனிக்கணும். உலகத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலையும் உங்கள் நடக்கை எப்படி இருக்கிறது? திவ்ய உண்மையோடு இருக்கிறதா? நம்ம மனசு சொல்லுதா நீ பரவாயில்ல, நீ நல்லா அருமையாக இருக்க, வீட்டில் ரொம்ப சாட்சியாக இருக்க, சபைக்கு வந்தால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்க, ரொம்ப சாட்சியாக இருக்க, உன்னால் சொல்ல முடியுமா? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. இதெல்லாம் நமக்கு முடியுமா? முடியுதா? ஸ்தோத்திரம். இங்கே ஸ்தோத்திரம். நம்ம உலகத்தில் பார்க்குறவங்கள்ட்ட கேட்குறவங்கள்ட்டலாம் எப்படி இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையை நல்லா யோசித்து சிந்தித்து பாருங்க. உண்மையாக சொல்லுகிறேன், இந்த அனுபவம் என்று சொல்லுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல் கிடைச்சிது. உங்களுக்கு என்ன கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியல. அவங்களுடைய அர்ப்பணிப்பை குறித்து இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த ஜீவியங்களை நம்ம கொண்டு வர முடியும். இப்படிப்பட்ட நல்வாழ்க்கையை கொண்டு வர முடியும். இப்படிப்பட்ட திவ்ய உண்மையோட நம்ம நடக்கை காணப்பட முடியும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆகவே 700 வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய நல் நடக்கை சொல்ல பார்க்கலாம். உங்களுடைய நல் நடக்கை ஸ்தோத்திரம். இங்கே சொல்லுகிறது இந்த 2ஆம் அதிகாரம் இதுலேயும் 12வது வசனம் எவ்வளோ அருமையாக சொல்லுது பாருங்க. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் சோத்திரம் என்று சொல்லுகிறார். என்ன நடக்க வேணுமா? ஒரு நல் நடக்கை சோத்திரம். புறஜாதிகள் மத்தியில்
அன்னைக்கு பேதுரு சொல்லும் பொழுது, புறஜாதிகள் மத்தியில் உங்கள் நடக்கை சரியில்லை ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். புறஜாதிகள் மத்தியில் நீங்கள் ஸ்தோத்திரம் அவர் யாருக்கு சொல்கிறார் அப்படின்னா, 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மேல் வசனத்தில் சொல்லும் பொழுது, பேதுரு பெந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறியிருக்கிறவர்களில் என்று சொல்லுகிறார். சிதறியிருக்கிறவர்களுக்கும் இங்கே சொல்லுகிறார், பரதேசிகளுக்கும் சோத்திரம் என்று இங்கே சொல்லுகிறார். ஆகவே இவர்களுக்காக நான் இதை எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். சிதறி இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு, இப்படி பல மக்களுக்கு எழுதுகிறார் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த 12 கோத்திரங்களுக்கும் அப்படியே எழுதுகிறார். எழுதி ஸ்தோத்திரம் அவர் இந்த விஷயங்களை சொல்கிறார். அதிலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தரை வணங்குகிறவர்கள், ஆண்டவரை உண்மையாய் பணிந்து கொள்கிறவர்கள், அவர்களுக்கு எழுதும்போது எவ்வளோ அருமையாக சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஸ்தோத்திரம், சந்திப்பின் நாளிலே ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு சந்திப்பின் நாள் வருது. அந்த நாள் வருவதற்கு முன்னதாக நம்முடைய நடக்கை எல்லாம் சீர்படுத்தப்பட வேண்டும். நம்ம நடக்கைகள் சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய நடக்கைகள் ஸ்தோத்திரம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நடக்கைகள் என்று சொல்லும் பொழுது அவங்கவுங்களுக்கும் ஒரு நடக்கை இருக்குது. பிள்ளைகளுக்கு ஒரு நடக்கை, மனைவிமார்களுக்கு ஒரு நடக்கை, ஊழியக்காரங்களுக்கு ஒரு நடக்கை, விசுவாச மக்களுக்கு ஒரு நடக்கை, வேலையாளுக்கு ஒரு நடக்கை, இப்படி எல்லாருக்கும் ஒரு நடக்கை இருக்குது. பார்த்தீங்களா? சந்திப்பின் நாளிலே இது நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக அமைஞ்சிடக்கூடாது, டிஸ்டர்பன்ஸாக இருந்துடக்கூடாது. அப்போது நம்ம நடக்கை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும் என்று இங்கே அதுக்கு தான் பேதுரு வந்து சிதறி இருக்கிற இந்த கோத்திரங்களுக்கெல்லாம், இந்த ஜனங்களுக்கெல்லாம் அவர் அதை எழுதுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய நல் நடக்கை, அப்போ ஒரு நல் நடக்கை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. எல்லாம் கவனிங்க, உங்கள் நல் நடக்கை ஸ்தோத்திரம். இப்போ வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து உலகத்திலையும் உங்களுக்குள்ளேயும் சொல்லி அந்த கொரிந்து சபைகளுக்குள்ளேயும் சொல்கிறார். ஸோ நான் வந்து எவ்வளோ வந்து திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனசை எங்களுக்கு சாட்சி எடுக்கிறதுன்னு சொல்கிறார். அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், இந்த பேதுரும் கூட அந்த சிதறி இருக்கிற அந்த மக்களுக்கெல்லாம் அவர் அதை சொல்லும் பொழுது எவ்வளோ அருமையாக சொல்கிறார். அப்புறம் உங்கள் நல் நடக்கை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறார். நல் நடக்கை அது சந்திப்பின் நாளில் அது ரொம்ப முக்கியமாக வருது, முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. அந்த நடக்கை, அந்த நல் நடக்கை வந்து சந்திப்பின் நாளில், கர்த்தர் நம்ம சந்திக்கிற நாளில் சோத்திரம் என்ன செய்யக்கூடாது, அதை வந்து ஆண்டவர் குறையாக செஞ்சிடக்கூடாது, குறையாக நம்ம ஒதுக்கி வச்சிடக்கூடாது. சந்திப்பின் நாளில் வந்து நீ சரியாக நடக்கலை, உன்னோட நடக்க எனக்கு சரியில்லை, அந்த சூழ்நிலை நமக்கு வந்துடக்கூடாது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுங்க. எல்லாரும் என்ன பார்க்கணும். நான் நேற்றையே சொல்லிட்டேன், என்னை பார்க்குறவங்க மாத்திரம், என்னை கேட்குறவங்க மாத்திரம் தான் இங்கே உட்காந்துருக்கணும். தேவையில்லாதவங்க யாரும் இங்கே உட்காந்துருக்கக்கூடாது. நீங்கள் எந்திரிச்சு போயிடலாம். ஆமாம், உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து எங்களை அவாய்ட் பண்ணி, வசனத்தை அவாய்ட் பண்ணி எங்களை நேசித்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஆண்டவரை முதல்ல நேசிங்க, அதுக்கப்புறம் எங்களை நேசிங்க. அதுக்கு முன்னாடி எங்களை நேசிங்கன்னா அது மாயமாலமான நேசம். கர்த்தருக்கு கொடுக்காத நேசத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது மாயமாலமான நேசம். கர்த்தருக்கு முழுசாக கொடுத்துட்டு அப்புறம் எங்கள்கிட்ட கொடுங்க, அது என்னைக்கும் நிலைக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அலையிலேயே சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். நான் வந்து முதல்ல கர்த்தரை தான் நேசிப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் எல்லாரையும் நேசிப்பேன். முதல் எனக்கு கர்த்தர் தான். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்காக எதையாவது நான் செஞ்சிட்டே இருக்கணும், எனக்கு அது ரொம்ப பிரியம். அதனால் தெய்வ சமூகத்தில் இப்படிப்பட்ட நடக்கை குறித்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சில நடக்கைகள் என் வாழ்க்கையில் கூட அது எனக்கு கண்டிப்பாக இது இருக்கணும். சோதரன் இல்லைன்னா நான் ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் என்னுடைய நடக்கை குறித்து நான் தாங்க கவலைப்படணும். ஆகவே அலையிலேயே சொல்லுவோமா?
என்ன எல்லாரும் பார்க்குறோம், வசனம் பேசுறது வெறும் 20 நிமிஷம், அரை மணி நேரம் தான். அந்த நேரத்தை நீங்கள் எங்களுக்கு செலவு பண்ணணும். நீங்கள் அந்த நேரத்தை பிசாசு கொடுக்கக்கூடாது. அதனால தான் சோதரன், தூங்குகிறவர்களை நாங்கள் வரவேற்கவில்லை, நீங்கள் வீட்டிலே தூங்கி விடலாம், உங்களை நாங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டோம், கூப்பிடவும் மாட்டோம். ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்னைக்கு விழிப்புள்ள கண்களை கர்த்தர் கொடுக்குறாரோ அன்னைக்கு வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்கலாம். என்ன ஆமீன் சொல்ல மாட்டீங்க? இதுதான் கர்த்தருடைய சமூகம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏதோ வந்தானுக்கு வந்தால் போனானுக்கு போனால் எல்லாத்தையும் தூக்கி வச்சு ஒரு கொண்டாடணும், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு 5 பேர் வசனத்தை கேட்டாலும் 10 பேர் வசனத்தை கேட்டாலும் அதை கரெக்டாக அவங்க கேட்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், இந்த வசனம் முடியும் போது ஆண்டவரே திவ்ய உண்மையோட பவுல் நடந்தது போல நான் நடக்கணும்னு சொல்லணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், வசனத்து உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா தூக்கம் வராது. வசனத்துக்கு வெளியே நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா எல்லா பேயும் நம்ம தேடி வருவான். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, எல்லா பேயும் நம்ம தேடி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். அடுத்து நீங்கள் இன்னொரு வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 3:1 படிங்க. 2 பேதுரு 1 பேதுரு 3:1. அந்தபடியே உங்களுக்கு இந்த வசனம் வாசிக்கிறவங்க கூட தூங்கிட்டே வாசிக்கிறீங்கன்னு நேத்தி பாப்பா என்கிட்ட சொன்னா, நான் நேத்தி வசனம் தூங்கிட்டு தான் வாசித்தேன், என்னால் முடியலை, அவ்வளோ பயங்கர தூக்கம், தூங்கிட்டே தான் நான் வசனம் வாசித்தேன் நேத்தி, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா அப்படின்னு வந்து கேட்டா, நீ தூங்கிட்டு வாசித்தது எனக்கு தெரியாது, தெரிஞ்சுருந்தா உன்னை வாசிக்கவே விட்டுருக்க மாட்டேன்னு. ஆனாலும் ஸ்தோத்திரம், எப்படியோ நடித்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டா. ஆனால் இன்னைக்கு ஸ்தோத்திரம், இப்போ அந்த மகளுக்கு சொல்கிறேன், நீ இன்னும் நான் வசனத்தை படிக்கும் போது சத்தம் உயர்த்தி அந்தபடியே அப்படி ஒரு சத்தத்தை கொண்டு வந்தீங்கன்னா எல்லா பேயும் ஓடிடும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி சொல்லும்போது சில காலங்களுக்கு முன்னாடி எங்கள் தாயார் உயிரோடு இருக்கும்போது ஒரு நாள் ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல திடீர்னு ஆவியானவர் இறங்கி வந்து எந்திரிச்சு போ, எந்திரிச்சு இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை காட்டுறேன், நாட்டார் வீட்டுக்கு போ அப்படின்றார். உடனே இவங்க சோதரன் இதோ போகிறேன் ஆண்டவரேன்னு சொன்னாங்க. திரும்ப பேசுகிறேன், போசிக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் உடனே எடுத்து முடிஞ்சு முந்தானையெல்லாம் எடுத்து நல்லா கட்டிக்கிட்டு வேகமாக இங்கேருந்து போகிறாங்க. போனால் அந்த வீட்டில் உள்ள சகோதரன் ஸ்தோத்திரன் அவருடைய மனைவியை வளர்மதி என்கிற மனைவியை அன்பழகன் என்று சொல்லுகிறவன் போட்டு வயிற்றுல வதக்கன்னு மிதிக்கிறான். அப்படி மிதிக்கும் போது இங்கேருந்து அவங்க பார்த்துட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, டாய் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டதும் அப்படியே விட்டுட்டு ஓடிட்டான். எங்கள் அம்மானா அந்த தெருவுக்கு எல்லாருக்கும் பயம், அவனை எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. எங்கள் அம்மா சத்தத்தில் எங்கள் அம்மாவை பிடிக்கும், எங்கள் ஃபேமிலிஸில் எல்லாரையும் அந்த தெருவில் எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்கள் நடந்து போகும்போது அந்த தெருவில் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, தேவ தூதர்கள் நம்ம வீதியில் நடந்து போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும்போது எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் போவோம். சோதரம் 3 தங்கைகள், அம்மா, நான், அப்பா, எல்லாரும் குடும்பமாக ஒயிட் அண்ட் ஒயிட்டு. சோதரம். என் சபையில் அப்படி ஒருத்தர் இன்னும் பார்க்கல. ஃபேமிலியாக எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரதை என்னால் பார்க்க முடியல, பேய் விடமாட்டேங்கிறான். ஆனால் பாருங்கள், நான் எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போனோம். அப்படி போய் அப்படி சொல்லும்போது அங்கே அந்த ஜனங்கள் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? தேவ தூதர்கள் நம்ம நடந்து போகிறாங்க. அதில் ஆர்சி பேக்ரவுண்டு உள்ளவங்க அவங்க சொன்னது சம்மனஸுகள் நடந்து போகிறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம்ல? நீங்கள் சத்தமாக சொன்னால் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் நீங்கள் சத்தம் வரலைன்னா போய் சேர்ந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அப்போ ஸ்தோத்திரம். வசனம் வாசிக்கும் போது கொஞ்சம் சத்தமாக வாசித்தா எல்லா பேயும் போயிடும். தூக்க பேய், வேற எங்கேயாவது தூங்கிட்டு இருந்த பேயாக இருந்தால் கூட அதுவும் போயிடும். நமக்கு மாத்திரம் இல்லை, பக்கத்தில் ஒரு ஆள் தூங்கிட்டு இருந்தால் கூட அந்தபடியே அப்படின்னு கத்தும் போது அது போயிடும் அந்த ஆவி. வசனம் இல்லை, என் வசனம் வெறுமையாய் சொல்லிடாதீங்க. சொன்னால் நீங்கள் பிழைச்சிருவீங்கல்ல. பைபிளில் வசனத்தினால் பிழைப்பான் தானே சொல்லியிருக்கு. அதனால சொல்லிடாதீங்க, பிழைச்சிடுவீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த வேலையிலே சோதரம் என்ன சொல்றாரு? அந்தபடியே படிக்கப்பா, அப்படி சத்தமா படிக்க பார்க்கலாம். அந்தபடியே எப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு
கீழ்ப்படியாதவர்களா இருந்துட்டாங்க அப்படின்னா பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைய அவர்களை பார்த்து அதை பார்த்து போதனையின்றி ஒரு போதனையும் இல்லாம மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார். அப்படிப்பட்ட புருஷர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலான்னு சொல்றாரு. அப்ப இதுவரைக்கும் புருஷர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியல அப்படின்னா உங்க நடக்கை கற்புள்ள நடக்கை இல்லை. எங்கள்கிட்ட மோதுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. வசனம் நல்லா தெளிவா சொல்லுது. உங்க கற்புள்ள நடக்கைய உன் புருஷன் பார்த்து படிமா உன் கற்புள்ள நடக்கைய புருஷன் பார்த்து போதனையின்றி போதனையே இல்லாம மனைவிகளின் நடக்கையினாலே அப்படிப்பட்ட மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார். பாத்தீங்களா? புருஷருடைய வாழ்க்கையில புருஷனை இன்னைக்கு நிறைய மனைவிமார்கள் ஆதாயப்படுத்த முடியல. அப்போ புருஷர்களுக்கு உங்க நடக்கையின் மேல ஒரு டவுட்ஸ் இருக்கு. நீ நல்லா நடக்கல, நீ நல்லா பேசல, எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் சரியா செய்யல, எப்போதுமே நான் உனக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பேன், எப்போதுமே நான் உனக்கு விரோதியாக தான் இருப்பேன் என்று சொல்லி அவங்களுக்கே மனசாட்சிக்கே தெரியும். ஒரு மனைவி தனியா சபைக்கு போறான்னா அப்போ புருஷனுக்கும் மனைவிக்கும் பொருத்தம் இல்லை, சண்டை வம்பு பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். என்ன ஆகுனா ஃபாரின்ல இருந்தாதான் புருஷன் ஃபாரின்ல இருக்கான், அதனால மனைவி தனியா வரான்னு சொல்லுவாங்க. சோத்துற நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி பக்கத்திலேயே ஒரு வேளை சில மீட்டர் தூரத்திலே அல்லது சில மைல் தூரத்திலே சில கிலோமீட்டர் தூரத்திலே பக்கத்தில் இருந்து கொண்டே புருஷன் இன்னைக்கு உன் கூட சபைக்கு வரல அப்படின்னா அதுல பெரிய சங்கடம் இருக்கிறது. என்னன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா உன் கற்புள்ள நடக்கையை பார்த்து அந்த புருஷன் அவன் சபைக்கு வருவான்னு சொல்லுது. அப்போ உன் நடக்க சரியில்லை என்று பைபிள் தெளிவா சொல்லுது. அப்போ நீ புருஷன்கிட்ட பேசணும். இந்த மாதிரி இந்த வசனம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் உனக்கு மத்தியில நான் கற்புள்ள நடக்கிறேங்கிறதுக்கு அடையாளம் தான் நீ சபைக்கு வரணும். நீ சபைக்கு வரல அப்படின்னா இங்கே வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. திரும்ப படிங்கம்மா அந்த வசனத்தை. எல்லாம் சேர்ந்து படிங்களேன். முடிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து படிங்க. சார் எல்லாம் படிங்க, தயவு செய்து எல்லாரும் படிங்க. படிங்க பார்க்கலாம். அந்தபடி எல்லாரும் படிங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதிருந்தால் பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்களை ஆதாய போதனையின்றி மனைவிகள் தூங்குறீங்களா? இதை கூட வாசிக்கிறது உங்களால் முடியல. சேர்ந்து திரும்ப படிங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதிருந்தால் பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பக்தியோடு கூடிய உங்க கற்புள்ள நடக்கை இந்த பக்தியோடு கூடிய உங்க கற்புள்ள நடக்க இப்ப கவலைக்கிடமா இருக்கிறதுனால தான் புருஷன் உங்க கூட சபைக்கு வரல. இதான் உண்மை. பைபிள் அப்படிதான் சொல்லுது. உங்களுக்கு கோபம் வந்தா நேராக போய் புருஷன்கிட்ட போய் சந்திங்க, உட்காந்து அழுவுங்க. ஏன் நீ இப்படி பண்ற? நான் உனக்கு உண்மையாக தானே இருக்கேன், நான் உன் வீட்டுக்கு உண்மையாக தானே இருக்கேன். பைபிள் என்ன சொல்லுது பாரு. கற்புள்ள நடக்கையை பார்த்து புருஷர்கள் என்ன செய்யணுமா? ஆண்டவரை பின்பற்றணும்னு சொல்லியிருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நான் தனியாக போகிறேன், தனியாக நான் சர்ச்சுக்கு போகிறேன்னா இப்போ நான் இந்த வசனத்தை என்ன செய்கிறது? இந்த வசனத்தின்படி நான் நல் நடக்க கருப்பு உள்ளவ என்று சொல்லி ஸ்தோத்திரம். நான் அப்படி சொல்லணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு நீ தான் சொல்லணும். நீ சபைக்கு வந்தாதான் எனக்கு அந்த நல்ல பேர். நீ சபைக்கு வரலன்னா அப்போ இங்கே நான் கற்புள்ள நல்ல நடக்க இல்லைன்னு தான் அர்த்தம். எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, 2வது வசனம், போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கற்புள்ள மனைவிகளின் நடக்கை
நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைய. சும்மா பேருக்கு அதை இதை என்னென்னத்தையோ சொல்லி என்னென்னத்தையோ பேசி வசனத்தின்படி நம்ம லைஃப் இல்லாமல், வசனத்தின்படி நம்ம குடும்பம் இல்லாமல் அப்படி போகும்போது நமக்கு என்ன லாபம் சொல்லுங்க? நமக்கு என்ன லாபம்? அப்போ நம்ம வசனத்தின்படி நம்முடைய குடும்பத்தை ஏற்கிறவங்களா இருக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா? பக்தன் பாடுறாரு, யோசுவா அன்னைக்கு சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கவனிங்க, தேவனுடைய சமூகத்துல குடும்பமா நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறது நம்ம நல்நடக்கையை குறிக்கிறது, நம்ம கற்புள்ள நடக்கையை குறிக்கிறது. அதனால போதனை என்று மனைவியின் நடக்கையினாலே புருஷனை இன்னைக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. போதனைகளை விட நம்முடைய கற்புள்ள நடக்கை தான் நமக்கு ரொம்ப அவசியம். அந்த கற்புள்ள நடக்கைய ஒரு புருஷன் என்று சொல்லவே, நான் ஒரு நல்ல புருஷனா இருந்தா அவன் அந்த கற்புள்ள நடக்கையை பார்த்து அவன் என்ன செய்வான்? கீழ்ப்படிஞ்சு சபைக்கே வருவான். அவன் எவ்வளோ பெரிய துன்மார்க்கனா இருக்கட்டும், அவன் எவ்வளோ பெரிய குடிகாரனா இருக்கட்டும், அவன் எவ்வளோ பெரிய ஆகாதவனா இருக்கட்டும், ஆனால் மனைவிகளின் நல்ல நடக்கையினால, கற்புள்ள நடக்கையை பார்த்து அவன் போதனையின்றி மனைவிகளின் அந்த நடக்கையினால அவன் என்ன செய்யறான்? அவன் பின்னாடியே வரான். சோதர மனைவி சொல்ற அந்த வார்த்தைகளுக்கு இன்னைக்கும் அநேக புருஷர்கள் மனைவிக்கு கட்டுப்படுறாங்கன்னா ஏதோ சில நல்ல விஷயங்கள் இருக்கிறனால தான் கட்டுப்படுறாங்க. நல்லா கவனிக்கணும். அது முதலாவது பக்தியில கொண்டாந்து காட்டணும். உலகத்துல காட்டி பிரயோஜனம் இல்லை, அது எதுவுமே நல்லதில்லை. ஃபஸ்ட்டு நம்ம பக்திக்குரிய பாதையில் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரிடத்தும் நற்சாட்சி பெறுகிற காரியங்களில் நம்ம பக்தியை காட்டாமல், நம்ம நடக்கையை காட்டாமல், நம்ம குடும்பத்தை காட்டாமல் நீங்கள் அந்தரங்கத்தில் காட்டி என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்கள். அநேகருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன, நான் சொல்கிறதெல்லாம் என் புருஷன் கேட்குறேன், ஆனால் சபைக்கு மாத்திரம் வரமாட்டார். தெரிஞ்சுக்க, கற்புள்ள நடக்க இல்லைன்னு தான் அர்த்தம். அது இருந்துச்சுன்னா புருஷன் கண்டிப்பாக, அப்போ வசனம் பொய்யா போய்டும்ல, வசனம் பொய்யா போய்டும், கர்த்தருடைய வார்த்தை பொய்யா போய்டும். அதனால இன்னைக்கு உட்கார்ந்து அழுவணும், நான் கற்புள்ள நடக்க தான் நடந்துகிட்டு இருக்கேன், நீ ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற என்று சொல்லி எப்படியாகிலும் அவனை டச் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு நம்ம அரும் பாடுபடணும். உன் பக்தி உண்மையா இருந்தா பாடுபடு, உனக்குள்ள ஆவியானவர் இருந்தா பாடுபடுங்க, நீங்க உண்மையிலே கற்புள்ள நடக்க இருந்துச்சுன்னா பாடுபடுங்க. தேவன் உங்களோடு கூட வருவார். உங்க பக்தியில கபடம் இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஆதாயப்படுத்தலாம். உங்க பக்தியில கபடம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நன்மை செய்யறவங்களா, எல்லாருக்கும் நம்ம முன்மாதிரியா இருக்கணும், எல்லாருக்கும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க, இன்னைக்கு அப்படி ஒரு பக்தியை, அப்படி ஒரு நடக்கையை நீங்கள் உங்கள் புருஷர்களுக்கு நீங்க கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தது நீங்க ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 20:11 படிங்க. நீதிமொழிகள் 20:11. பிள்ளையினானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கையினால் விளங்கும். பிள்ளையை நடக்கையினாலே, நல்லா கவனிங்க, பிள்ளையானவனை ஸ்தோத்திரம், அது எவ்வளோ பயங்கரமான காரியம் பாருங்க. பிள்ளையானவனை துறப்படிங்க. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ, அந்த பிள்ளையானாலும் சரி, அதனுடைய செய்கைகள் சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கையினாலே விளங்கும். அது நடக்கையினாலே விளங்கும். உங்க பிள்ளைகளுடைய நடக்கை. இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை நல்லா அருமையா வளர்த்து கொண்டு வர்றதுக்கு நம்ம கடமை. சின்ன பிள்ளைகள்லாம் இன்னைக்கு ரோட்ல போய் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறாங்க. காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளைங்க போய் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறாங்க. அப்பா அம்மா என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே செய்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க அங்கே போய் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? அப்பா அம்மா என்ன பேசிக்கிட்டாங்க, என்னென்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ அந்த பிள்ளைகளுடைய நடக்கை கூட நம்ம கையில் தான் இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய நடக்கை சுத்தமாக இருக்கணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சுத்தமாக இருக்கணும். பெற்றோர்கள்
நம்ம சுத்தமா இல்லாம பிள்ளைகளை போய் சுத்தமாருன்னு சொல்றது அது வேஸ்ட். நம்ம சரியா இல்லாம பிள்ளைகளை போய் நீ சரியாருன்னு சொல்றது அது முட்டாள்தனம். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதை அந்த வசனத்தை படிங்க, திரும்ப படிங்க. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கையினால விளங்கும். அவன் செய்கை சுத்தமா இருக்கிறதா, உண்மையா இருக்குதா, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இருக்குதா என்று அது நடக்கையில் நடந்து வரும்போது தான் நம்ம யாருன்னு விளங்கும். பெற்றோர் யாரு, பிள்ளைகளை பார்க்கும்போது தான் பெற்றோர்லாம் நம்ம பார்க்க முடியும். கனியை பார்த்தா மரத்தை தெரிஞ்சுக்கலாம், கனி இல்லைன்னா மரம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். சோத்திரம். பிள்ளைகள் இன்னைக்கு கனி கொடுக்கணும். சும்மா பொறுப்பு நிறைய கத்தை நம்ம கொடுத்துருக்குறாருங்க. அந்த பொறுப்பெல்லாம் நம்ம சரியாக கையாளணும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம். பிள்ளைகளிடத்தில் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறதா? பிள்ளைகள் நல்ல நடக்கிறாங்களா? அந்த நடக்க உங்கள் சமூகத்தில் ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்குது? அது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்குமா? ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்குமா? அருமையான தெய்வ பிள்ளைங்க, ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய உண்மையில் அந்த திவ்ய உண்மையில் நடக்கைய கர்த்தர் ஊழியக்காரர்களிடத்தில் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்புறம் அடுத்து கற்புள்ள நடக்கையை சொல்கிறார். அடுத்து பிள்ளைகளின் நடக்கையை குறித்து சொல்கிறார். இப்படி சில நடக்கைகளை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்தில் இன்றைக்கி ஈடுபடுங்க. வசனத்தெல்லாம் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகாதீங்க. வசனத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு போங்க, புருஷருக்குள்ளே கொண்டு போங்க, பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு போங்க. சோத்திரம். ஊழியர்களுக்குள்ளே அந்த வசனத்தை கொண்டு வாங்க. எல்லா இடத்துலையும் வசனம் இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது உலகத்திலேயும் உங்களுக்குள்ளேயும் என்று சொல்கிறார். அப்படி திவ்ய நல்நடக்கை. நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களா நம்ம மாறணும். ரொம்ப பொய் பேசின சில பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்கள்லாம் பயங்கரமாக கெட்டு போயிட்டாங்க. ஒரே பொய், எதெடுத்தாலும் பொய். சோத்திரம். எதெடுத்தாலும் பொய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வாலிப பிள்ளைங்க பயங்கரமான பொய்யின் ஆவியினால் நிரப்பப்பட்டு போயிட்டாங்க. அதனால் பயங்கர பொய், எப்போ பார்த்தாலும் பொய் பேசுகிற அனுபவம் வாலிப பிள்ளைகளுக்கு இன்றைக்கி அமைஞ்சு போச்சு. சோத்திரம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பெற்றோர்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான். பெற்றோர்கள் அந்த மாதிரி சில சூழ்நிலையை காண்பிக்கிறதுனால தான் அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. அதனால் நீங்கள் சரியாக இருந்தால், மரம் நல்லதாக இருந்தால் கனி எப்படி இருக்கும்? நல்லதாக இருக்கும். மரம் கெட்டதாக இருந்தால் கனியும் கெட்டதாக தான் இருக்கும். சோத்திரம். அதனால் நாம் பெற்றோர்கள் கரெக்டாக இருப்போம். சோத்திரம். ஆண்டுடைய சித்தத்தை செய்வோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம குடும்பமாய் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஏதுவாக நம்மை வணைந்து கொள்வோம். அதற்கு நாம் முயற்சி செய்வோம். அதற்காக நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். சாக்கு போக்கை தூக்கி எறிந்துவிட்டு வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற குடும்பமாய் உங்கள் குடும்பத்தை மாற்றிக்கொள்ள உங்களால் நிச்சயமாக முடியும். இந்த காரியத்தை செய்ய உங்களால் நிச்சயமாக முடியும். வசனத்துக்கு நேராய் நீங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புருஷர்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்தை நிற்பதற்கு ஆண்டவர் சோத்திரம் மிகவும் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வாஞ்சியை, கர்த்தருடைய தாகத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதால் நீங்கள் இருந்தால் அவர் சொல்கிறார், ஆண் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார். நீங்கள் கேட்கிறதை கொடுப்பார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறதையும் நீங்கள் கொடுக்க தயாராகுங்கள். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அதிசயங்களை காணப்படுகிற நல்ல தெய்வமே, இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். உங்களுடைய திருச்சமூகம் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.